ஒரு மர்மமான கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள ஆடுகள் காணாம போயிட்டே இருக்கு. அப்படி காணாம போற ஆடுகளுடைய எலும்புகள் அங்க இருக்கிற வயல்வெளியில ரொம்ப கொடூரமாவும் கிடைக்குது. இதுக்கு பின்னணியில ஒரு மிகப்பெரிய அரக்கன் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்துக்காரங்களா நினைக்க, அதே வேளையில ஒரு பேயோற்ற அம்மாக்கு மகனா பிறக்கிற நம்ம ஹீரோ அவரோட சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் பயந்து பயந்து தான் வாழ்றாரு. ஒவ்வொரு நாளுமே அவங்க வீட்டுல அவங்க அம்மா அவங்க ஊர்ல இருக்கிற யாருக்குன்னா பேய் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட குடும்பத்துல நம்ம ஹீரோ பிறந்து எப்படி எல்லாம் வளர்றாரு, இந்த கிராமத்துல நடக்கிற மர்மமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த படத்துல ரொம்ப பரபரப்பா சொல்லிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பௌ புட்டு புட்டா அப்படின்ற ஒரு ஒடியா திரைப்படத்தை தாங்க பார்க்க போறோம். இந்த பேய் படம் பல பேரை பயமுறுத்தி இருக்கு. கூட்டமா தியேட்டர்ல வந்து பாத்துருக்காங்க. இந்த படத்தையே இளைய மனசுள்ளவங்க பாக்காதீங்க, கர்ப்பிணி பெண்கள் பாக்காதீங்க, பிற பெண்கள் கூட துணைக்கு யாருன்னா கூட்டிட்டு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி விதவிதமா ப்ரமோஷன் பண்ணி பிரபலப்படுத்தி இந்த படத்தை அங்க சூப்பர் ஹிட் ஆக்கியிருக்காங்க. அப்படி இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்றதையும் இந்த கதையில என்ன இருக்குன்றதையும் உள்ள போய் பார்த்துடலாம். லைக் கொடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர உதவும். பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. கதை ஜார்க்கண்ட்ல நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்படி ஜார்க்கண்ட்ல ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துல ஏதோ ஒரு லேடிக்கு பேய் பிடிச்சிருக்க போல. அவங்களையும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அங்க கட்டி இழுத்துட்டு போறாங்க. கிராமத்துக்கு நடுவுல போனோம்னா படகு போக்குவரத்து தாங்க. அப்படி ஒரு படகுல ஏறிதான் அதே கிராமத்துல ரத்னமாலா அப்படின்ற ஒரு பேயோட்டுற பெண் இருக்காங்க. அவங்களோட வீட்டை நோக்கியும் அவங்கள கூட்டிட்டு வராங்க. ரத்னமாலா ஆண்டி இருக்கீங்களா? கதவை தரங்க, எங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி காலங்காத்தாலேயே வந்து கதவை தட்ட இவங்களும் கதவை திறக்க தன்னோட அம்மாவையும் அந்த பையன் காமிக்கிறான். உங்க அம்மாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த ரத்னமாலா சொல்ல, அப்படி அவங்கள தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த வீட்டுக்கு நடுவுலயும் உட்கார வைக்கிறாங்க. அதுக்குள்ள ரத்னமாலா காலையில எழுந்து அவங்க வீட்டுல இருக்கிற மாட்டுக்கு பால் எல்லாம் கறந்து பெருக்கி கோலம் போட்டுட்டு இப்ப அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பூஜை அறைக்கும் வராங்க. அங்கதான் அந்த பேய் பிடிச்ச அம்மாவை கட்டி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க முன்னாடி வந்து ஒரு விளக்கை ஏத்த கொஞ்ச நேரத்திலேயே தொம்புல தீர்த்தம் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த தீர்த்தத்தையும் ஒரு டம்ளர்ல ஊத்தி அந்த பேய் பிடிச்ச பெண்ணுடைய முகத்துல ஊத்துறாங்க. சொல்லு, உன்னோட பேர் என்ன, பேர் என்னன்னு கேட்க அவங்களும் சிரிக்கிறாங்க. சபிதான்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த உடம்புக்கு வந்திருக்க, ஒழுங்கா இந்த உடம்பை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரியும் இந்த ரத்னமாலா அவங்கள மிரட்ட, இப்ப அந்த பேய் பிடிச்ச பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஊன்னு கத்துறாங்க. அப்பதான் அவங்க முன்னாடி ஒரு மீன் எடுத்து வைக்கிறாங்க. உனக்கு ஒரு உடம்பு தானே தேவைப்படுது, அது இந்த மீனா எடுத்துக்கோ. நீ இப்ப இந்த பெண்ணுடைய உடம்புல இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல, இந்த மீனுடைய உடம்புக்கு போ சொல்றல, ஒழுங்கா போ அப்படின்ற மாதிரி இங்க விபூதி இது இதெல்லாம் அடுத்து அவங்களுக்கும் பேயோட்ட அப்படி அவங்க உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா இப்ப அந்த மீனுடைய உடம்புக்கு போகுதுங்க. அப்படி அங்க இறந்து போன மீனும் துடிக்க பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து அந்த மீனையும் இந்த ரத்னமாலா வெட்டுறாங்க. இப்ப அந்த இடத்துல பேயும் ஓட்டப்பட, பேய் ஓட்டுனதுக்காக ரத்னமாலாக்கு அந்த பையன் காசு கொடுக்கலான்னு வராங்க. ஆனா ரத்னமாலா யாருக்கிட்டையும் கை நீட்டி கூட காசு வாங்க மாட்டாங்க. கீழே வச்சுட்டு போக சொல்றாங்க. அப்பதான் பௌ அப்படின்ற ஒரு டைட்டில போட, பௌ அப்படின்னா அம்மான்னு அர்த்தமா. நம்ம ரத்னமாலா தான் அம்மா. கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் தன்னுடைய அப்பாவை தேடிட்டு இருக்காங்க. ராத்திரி முழுக்க தன்னோட வீட்டுல தான் அப்பாவை தேட அப்பா இல்ல. அப்ப தான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு அவன் போறான். அங்க அவங்க அம்மாவும் எதையோ பார்த்துட்டு வீட்டுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர மாதிரி அவன் கவனிக்கிறான். அப்படி அம்மா எதை பார்த்து பயந்து வராங்க அப்படின்ற மாதிரி அங்க போய் எட்டி பார்த்தா அந்த சின்ன பையனுடைய அப்பா அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்துல கைத்துல தொங்கி அவரோட உசுரை விட்டுருக்காருங்க. அதை பார்த்து அந்த சின்ன பையனும் மிரண்டு போக, கட் பண்ணா இதையெல்லாம் இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அதாவது இந்த பேயோற்ற அம்மாவோட பையங்க, அவரு இதெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்காரு. ஆமாங்க, நம்ம ஹீரோவுடைய அப்பா தான் சின்ன வயசுல இருக்கும் போது போய் சேர்ந்திருப்பாரு. அவர் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது இன்னியளவும் மர்மமாவே இருக்கோங்க. சோ இவரு தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. இவரோட பேரு புட்டு. இவரு ஒரு மீனவர். அங்க ஒரு குட்டி குளம் மாதிரி இருக்கும். அந்த குளத்துல மீன்கள் எல்லாம் அவரு எற போட்டு வளர்ப்பாரு. அப்படி அந்த மீன்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வித்து அது மூலமா வருமானத்தை சம்பாதிக்கிறவர் தான் இவருங்க. ஆனா கொஞ்ச நாளாவே இவரோட பிசினஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் நஷ்டத்துல தாங்க இவர் இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவுமே அவரோட வீடு திரும்ப வழக்கம் போல அவங்க அம்மா பேயோட்டி அந்த பூஜை அறையே நாசம் பண்ணி வச்சிருக்கிறத அவர் பாக்குறாரு. இவங்களுக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப தான் அம்மா கிட்டையும் பசிக்குது, எதனா டிஃபன் கொடுன்ற மாதிரி கேட்க அவங்களும் ஏதோ உப்மாவை கலரி கொடுக்குறாங்க போல. ஒரு நாளாச்சு கறி வாங்கி சமைக்கலாம்ல, இப்ப பார்த்தாலும் உப்மா தோசைன்னு அப்படின்னு கத்திட்டோம். அவர் அப்படியே அங்க இருந்து வெளியே எங்கேயோ கிளம்புறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ரோமியோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய நண்பன் வர, ஹீரோவுடைய நண்பன் ஒரு பாலடைஞ்ச புல்லட் பைக் வச்சிருப்பாங்க. அதுக்கு சாவி கூட இருக்காது. கீழே எதனா கூர்மையான கம்பி இருந்தா அதை சாவியா யூஸ் பண்ணிப்பான். அப்படி அந்த புல்லட் பைக்லயும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அவன் டவுனுக்கு போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம படத்துடைய
படத்துடைய ஹீரோயினான ரிங்கி அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபேக்டரியில வேலை பார்ப்பாங்க. அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஓனர் அம்மா நிறைய பேருக்கு சீட்டெல்லாம் போட்டு கடன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே வேளையில அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு போலீஸ்காரரை காமிக்க, அந்த போலீஸ்காரருக்கு ஒரு அன்பான அப்பாங்க. அந்த அப்பா அதே ஊர்ல ஒரு ஆட்டுப்பண்ணைய வச்சு ஆடு மேய்ச்சிக்கிட்டும் இருப்பாரு. இப்ப அந்த போலீஸ்காரரை வந்துதான் நம்ம ஹீரோ பாக்குறாரு. நம்ம ஹீரோ கொஞ்ச நாளாவே அவரோட பிசினஸ் ரொம்ப நஷ்டமாகிறதுனால எப்படின்னா துபாய்க்கு போய் ஒரு வேலை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாருங்க. அதுக்கான ப்ராசஸ்ல தான் இந்த போலீஸ்காரரை பார்க்கறது, டவுனுக்கு போறதுன்ற மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனில வேலை பார்ப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கம்பெனிக்குமே இப்ப நம்ம ஹீரோவுடைய அம்மா வராங்க. அவங்க ஆல்ரெடி அங்க ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கான வட்டி கட்ட தான் வராங்க. ஆனா மேற்கொண்டு எனக்கு 20,000 ரூபாய் வேணும்ன்ற மாதிரி அங்க இருக்கிற லேடி கிட்டயும் அவங்க கேட்க, அம்மா ஊருக்குள்ள பேயோட்டுற அம்மா அப்படின்றதுனால உங்ககிட்ட மரியாதையா பேசுறேன். ஆல்ரெடி வாங்கின கடனுக்கே வட்டி கட்ட மாட்டேற, இல்ல மேற்கொண்டு உனக்கு கொடுத்தா காசை ஒழுங்கா கொடுப்பேன்னு என்ன கேரண்டின்ற மாதிரியும் சண்டை போட, அப்பதான் அங்க நம்ம ஹீரோயின் வந்து, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், என்ன நம்பி இவங்களுக்கு அந்த 20,000 ரூபாய் கடன் கொடுங்க, ஒருவேளை அவங்க கொடுக்கலனா நான் பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதன்படி இப்ப நம்ம ஹீரோவுடைய அம்மாக்கும் அவங்க கடன் கொடுக்க இப்ப ரத்னமாலாவும் காசை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அத்தியா நீ சொல்லிதான் உங்களுக்கு கடன் கொடுத்தேன், ஒரு தேங்க்ஸ் கூட உங்ககிட்ட சொல்லாம போறாங்க, என்ன ஆளுங்களோ அப்படின்ற மாதிரியும் அவங்க அங்க சொல்ல, நம்ம ஹீரோயின் எதுக்கு நம்ம ஹீரோவுடைய அம்மா அந்த ரத்னமாலாக்கு இப்படி உதவி பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? ஏன்னா அவங்க ரொம்ப நாளாவே நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு பெருசா இந்த ரிங்கி மேலலாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. இப்ப கூட ஹீரோ ஹீரோயினுடைய வீட்டு பக்கம் வராரு. ஹீரோயினுக்கு ஒரு தாத்தா ஒரு அப்பாங்க. அப்பா டாக்டரா இருப்பாரு. அப்பா இல்ல நேரமா பார்த்து ஹீரோவையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவர் பக்கத்துல நெருங்குற மாதிரியும் தொடுற மாதிரியும்லாம் அவங்க விளையாடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுடைய அப்பா அங்க வர, அப்பா வந்துட்டாரு, இன்னொரு நாள் மாட்டு வேலை அப்ப வச்சுக்கிறேன்னு சொல்லியும் ஹீரோவை அங்க இருந்து அனுப்புறாங்க. இப்ப ஊருக்குள்ள ஒரு துபாய்க்காரர் இருப்பாருங்க. இவரை தான் நம்ம ஹீரோ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாரு. ஏன்னா அவர் துபாய்க்கு போயிட்டு வந்து நகைகளெல்லாம் போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல அவருக்கு கல்யாணம் வேறங்க. அதையும் ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணிருக்க. நம்மளும் எப்படின்னா துபாய் போயிட்டு வந்து இது மாதிரி சூப்பரா செட்டில் ஆயிடணும்ன்ற மாதிரிதான் ஹீரோவுடைய எண்ணம் இருக்கும். உங்க ஊரின் வழக்கத்தின்படி இந்த கல்யாணம்னாலே இந்த மீன் குழம்பெல்லாம் வைக்கிறது வழக்கங்க. இப்ப அந்த கல்யாணத்துக்கும் மீன்களை சப்ளை பண்றதுக்காக நம்ம ஹீரோ அங்க அவருடைய வளர்ப்பு மீன்களை கொண்டு வர, ஆனா அந்த மீன்கள்லாம் பாக்குறதுக்கு அழுகி போய் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்க மறுக்கிறாங்க. அதுக்கு பதிலா நம்ம ஹீரோக்கு ஒரு கசின் பிரதர் இருப்பாருங்க. அவரும் ஒரு குளம் வச்சு மீன்கள் எல்லாம் வளர்த்து எல்லாருக்கும் விற்பாரு. அவர்கிட்ட தான் கல்யாணம் பண்றவங்களும் வாங்குறாங்க. இதனாலேயே ஹீரோக்கும் அவருடைய கசின் பிரதருக்கும் இந்த தொழில் போட்டி இருக்கோங்க. இப்ப அந்த துபாய்க்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்குமே அங்க நல்லபடியா கல்யாணம் நடக்க, அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கலந்துக்கிறாங்க. ஹீரோயினும் அடுத்து நமக்கு தான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை பார்த்து சிக்னல் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோவுடைய வீட்டுல ஒரு சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஹீரோக்கு ஒரு தாத்தா இருப்பாரு. அந்த தாத்தாவுடைய நினைவு நாள் வருது. அந்த நினைவு நாளுக்கும் நம்ம ஹீரோவுடைய சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்திருக்க. அப்படி முன்னாடி ஒரு கசின் பிரதரை காமிச்சோம் பாத்தீங்களா, அவங்க கூட இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னதான் இவங்க எல்லாம் எனிமிஸா இருந்துகிட்டாலும் இந்த தாத்தாவோட நினைவு நாள்ல மட்டும் ஒண்ணு சேருவாங்க. அங்கேயுமே வந்து நம்ம ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் நிறைய வேலை வாங்குவாங்க. முக்கியமா ஹீரோவுடைய பாட்டி என்னதான் தன்னோட 2வது பையன் வீட்டுல இருந்தாலும் நினைவு நாளுக்கு மட்டும் இங்க வரப்போ ஹீரோவோட அம்மாவை பாடாப்படுத்துறது உண்டு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவுடைய அம்மாவோட உடம்புக்கு அந்த தாத்தாவுடைய ஆத்மா வந்த மாதிரி அவங்க மயக்கம் போட்டு விட, நான் இந்த ஊருக்குள்ள பேய் ஓட்டுறல, அதனால்தான் என் மாமனாரே என் உடம்புக்கு வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நான் சொல்றதான் நீங்க கேட்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சோஃபால வந்து உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மாமியாரான அதாவது ஹீரோவுடைய பாட்டிய காலை அமுக்க வைக்க, இப்ப வேணும்னே ஹீரோவுடைய கசின் பிரதரை போட்டு அடிக்கிறது, தனக்கு மட்டன் குழம்பு வேணும்னு சொல்லி மட்டனை சமைச்சு கொடுக்க சொல்றது, அதை மூக்கு பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டே சரக்க போடுறதுன்ற மாதிரி அந்த நாள் முழுக்க நம்ம ஹீரோவுடைய அம்மா அட்டகாசம் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாருங்க, அம்மா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சூப்பரா நடிக்கிறமா, இவனுங்கெல்லாம் இப்படி பண்ணாதான் புத்தி வரும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு புல்லட் பைக்ல வந்து தெரியாம உக்காந்துறாருங்க. அந்த புல்லட் பைக் யாருதுன்னா அவரோட கசின் பிரதருடையது. ஏண்டா உன் வீட்டுக்கு வரதே பெரிய விஷயம், நீ என்னன்னா என் புல்லட்லயே ஏறி உக்காரியா, நீ எல்லாம் ஏறவே கூடாதுடான்னு சொல்லி ஹீரோவை போட்டு அவன் அசிங்கப்படுத்த, அதுல ஹீரோக்கும் பயங்கர கோவம் வருது. இப்ப அவர் கசின் பிரதர் கூடயும் சண்டை போடுறாரு. எப்படியோ ஹீரோவோட அம்மா வந்துதான் சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஆயா உடைச்சிருப்பேன், எப்ப பார்த்தாலும் நீ தான் வந்து சமாதானப்படுத்தி சண்டை வேணான்னு கூட்டு போயிடுற, எவ்வளவு நாள் தான் இந்த சொந்தக்காரங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு இப்படி கிடக்கிறது, எல்லாம் ஒரு அம்மாவா மட்டும் இருந்தா இப்படி நடந்திருக்குமா? அப்பாவை பத்தி உன்கிட்ட சொல்றேன் பாரு, ஏன்னா எங்க அப்பாவை போட்டு தள்ளினதே நீதானமா அப்படின்ற மாதிரி அந்த ரத்னமாலாவும் பார்த்து நம்ம ஹீரோ சொல்றாரு. உங்க அம்மா ரத்னமாலாவும் ஒரு மாதிரி உடைஞ்சு போற மாதிரி காமிக்க, அப்பதான் அவங்களும் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. அதாவது அவங்களோட புருஷன் உசுரோட இருந்த காலத்துல நம்ம ஹீரோ அப்ப சின்ன பையங்க, வீட்டுல பயங்கர ஏழ்மை,
அப்ப ரத்னமாலா புருஷனும் எனக்கு வேற வழி தெரியல, உன்னால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும், அப்பதான் நம்ம ஏழ்மையில இருந்து வெளியே வர முடியும், தயவு செஞ்சு புரிச்சுக்கோ, எனக்காக அதை பண்ணி கொடுன்ற மாதிரி ஏதோ ஒரு மர்மமான விஷயத்த பத்தி அவர் கேட்க, ஆனா ரத்னமாலா அதுக்கு சம்மதிக்க மறுப்பாங்க. இதை எல்லாத்தையும் ஜன்னல் வழியா நம்ம ஹீரோ ஒட்டு கேட்கிற மாதிரியும் அங்க காமிக்க, ரத்னமாலாவும் அந்த ஜன்னலை மூடுவாங்க. அது என்ன அப்படின்றது பின்னாடி பார்ப்போம். இப்ப கதை மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோ இந்த துபாய் போற விஷயமா மறுபடியும் டவுன் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. அவரு காலங்காத்தாலேயே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டோம் டவுனுக்கு கிளம்ப, இப்போ வீடு பெருக்கிட்டு இருக்கிற நம்ம ரத்னமாலாவும் வீட்டு வாசல்ல ஒரு ஆந்தைய பாக்குறாங்க. அதை பாக்குற அவங்களுக்கு ஏதோ கெட்ட சகுனம் அப்படின்ற மாதிரி உணர, நான் பையனையும் எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல, இன்னைக்கு வெளியே போவாத வீட்லயே இருன்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்காம நம்ம ஹீரோ வீட்ல இருந்தும் வெளியே கிளம்ப, அப்படி டவுனுக்கு வந்தோம் அங்க ஒரு புரோக்கரை பாக்குறாரு. துபாய் போற விஷயமா விசா விஷயமா அந்த புரோக்கர் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க, அந்த புரோக்கர் ஒரு 3-4 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும், அந்த காசை ரெடி பண்ணி கூட துபாய்க்கு அனுப்புறேன்ற மாதிரி கேக்குறாரு. அவ்வளவு காசுக்கு ஹீரோ எங்கங்க போவாரு? அவருக்கும் என்ன பண்றதுன்னு அங்க ஒண்ணும் புரியல. இருந்தும் காசை ரெடி பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோகத்தோட தான் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்க, அப்ப வர வழியில அவரு ஃப்ரெண்டோட பைக் திடீர்னு ஆஃப் ஆகி நிக்குதுங்க. என்னன்னு பார்த்தா அந்த பைக் சாவி எங்கேயோ கீழே விழுந்துருச்சான். நான் முன்ன சொன்னல, அவர் ஃப்ரெண்டு பைக்குக்கு சாவி இல்ல, கீழே எதனா கூர்மையான இரும்பு கிடைச்சா அதை எடுத்து சாவி மாதிரி யூஸ் பண்ணி பாரு. சரி மச்சான், கீழே எதனா கூர்மையான இரும்பு மாதிரி கிடைக்குதான்னு பாரு, கிடைச்சதுன்னா சாவியை போட்டு ஊருக்கு போயிடுவோம், நடு சாமத்துல இங்க நிக்க வேணான்னு சொல்லி நைட்டு ஒரு 12 மணிக்கு இவங்க அங்க அப்படியே சாவியை தேடிக்கிட்டு இருக்க, இங்க ஹீரோவோட அம்மாவும் பையன் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவானா அப்படின்ற ஒரு பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அந்த கூர்மையான ஆயுதத்தை தேடிக்கிட்டு அங்க ஒரு பெரிய மரம் இருக்குங்க, அந்த மரத்துக்கு பக்கத்துலயும் போறாரு. அப்படி அந்த மரத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு மர்மமான விஷயத்த அவரு பாக்குறாரு. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டை காமிக்க, அவருமே நம்ம ஹீரோ எங்க போனா அப்படின்ற மாதிரி தேடி வர, அப்பதான் அந்த மரத்துக்கு பக்கத்துல நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்கிறத அவர் ஃப்ரெண்டு பாக்குறாரு. இவன் எதுக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்கான், டேய் என்னடான்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோ ஒரு கூர்மையான ஆயுதத்தையும் அவர் ஃப்ரெண்டு கையில கொடுக்குறாருங்க. ஓ கிடைச்சிருச்சா, அப்ப வாடா போலாம், இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிற, வீட்டுக்கு போயிடுவோம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு இப்ப அங்க பைக்ல கிளம்புற மாதிரி காட்ட, இன்னொரு பக்கம் ரத்னமாலாவும் தன்னோட வீட்டுல ஒரு எலி இறந்து போய் கிடக்குங்க, அதையுமே வெளியே தூக்கி போட்டுறாங்க. அப்ப அவங்க வீட்டுக்குள்ள யாரோ நுழையிற மாதிரியும் கொஞ்ச நேரத்துல அங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியும் இப்போ அந்த எச்ச தட்டையும் அவங்க பாக்குறாங்க. தான் பையனும் வீட்டுக்கு வந்துட்டான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்களோட ரூம்ல போய் அந்த ரத்னமாலா படுக்க, ஆனா இதுல தாங்க ஒரு பெரிய மர்மம் இருக்கு, தொடர்ந்து பாருங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலயுமே வழக்கம் போல பெருக்கி கோலம் போட்டுட்டு நம்ம ரத்னமாலா அவங்க வீட்டுக்குள்ள வர, அப்ப தான் பையன் அங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. என்னடா நேத்து போனது என்னாச்சு, அவன் நிறைய காசு கேக்குறாமா, காசுக்கு நம்ம எங்க போறது, துபாய் போற கனவை தூக்கி போட வேண்டியதான்ற மாதிரி சோகமா சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அவரோட வீட்டுக்கு வேகமா ஓடி வரான். அண்ணே நமக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்குனே, ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை வியாபாரிகளும் நம்மளோட குளத்துல வளர்ற மீனை வாங்கறதுக்காக வந்திருக்காங்கனே அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஹீரோக்கும் அவங்க அம்மாக்குமே அங்க ஒன்னும் புரியல. அப்படி அவங்களும் அந்த குளத்துக்கிட்ட போறாங்க. அங்க இருக்கிற வியாபாரிகள் கிட்ட எல்லாம் மீனை விற்பனை பண்றாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே 20,000 ரூபாய் வரைக்கும் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இது ஹீரோக்கும் அவங்க அம்மாக்கும் பெரிய குஷியை கொடுக்குதுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய கசின் பிரதரும் நமக்கு வர வேண்டிய வியாபாரிகள்லாம் அங்க எப்படிரா போனாங்கன்ற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. இப்படி ஒரு வேலையில தான் ஊருக்குள்ள ஒரு போலீஸ்காரரை பத்தி சொல்லியிருப்பேன்ல, அவங்க அப்பா கூட ஆடு மேய்ப்பாரு, அவரு அவரோட ஆட்டு பண்ணைக்கு வராரு. அங்க ஒரு ஆடை மட்டும் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் பாக்குறாரு. காணாம போன ஆட்டை தேடியும் காட்டுக்குள்ள போறாரு. அங்க சில இளைஞர்கள் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க, எப்பா என் ஆடை பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுங்களும் தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, அந்த தாத்தாவும் அந்த காடு முழுக்க அந்த ஆட்டை தேடிட்டு காலையில வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையோட பண்ணைக்கு திரும்புற மாதிரியும், ஆனா அந்த ஆடு காட்டுக்குள்ள யாரு மூலியமாவோ அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரியும் காமிக்கிறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அடுத்த நாள் காலையில வீட்டுல மட்டன் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. என்னடா கறி வாங்கிட்டு வந்திருக்க, அதுவும் மட்டனு செய்ய ஆரம்பிச்சிட்டியா, சரி செஞ்சு அம்மாக்கும் சேர்த்து குழம்பு வச்சிருன்ற மாதிரி ரத்னமாலா சொல்ல, இப்ப ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து ஒரு 2,000 ரூபாய் காசு கொடுக்குறாரு. இன்னைக்கும் நல்லா வியாபாரம் போச்சுமா, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் சொல்லு நான் கொடுக்குறேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அங்க அம்மாக்கும் பெரிய சந்தோஷங்க. இது மூலயமா ஹீரோவுடைய அம்மாவும் அவங்க வாங்கின கடனை மொத்தமா அடைக்கிறாங்க. ஆர்வத்துல கடனை கொஞ்சம் அதிகமாவே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துடுறாங்க போல. இப்ப அந்த காசையும் எடுத்துக்கிட்டு நம்ம ரிங்கி இருக்காங்களே ஹீரோயின், அவங்க நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு அதை கொடுக்கலான்னு வர, நம்ம ஹீரோவோட வீட்லயும் பயங்கர அமைதிங்க. ஆண்டி ஆண்டி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ பேய் மாதிரி வந்து நிக்கிறாரு. ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயின் பயந்து போக, உங்க அம்மா எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, இந்த காசை வச்சுக்கோ, இப்படி பின்னாடிலாம் வந்து பயம்புறுத்தாத, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப, இப்ப அடுத்த நாள் ராத்திரி காமிக்கிறாங்க. மறுபடியும் அந்த ஆட்டு பண்ணையில இன்னொரு ஆடு காணாம போகுதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரத்னமாலாவுமே சரக்க போடுறதுக்காக அங்க இருக்கிற சரக்கு கடைக்கும் வர,
போட்டுட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ தண்ணி காலியானத உணர தண்ணி குடிக்கலான்னு வெளியே வராங்க. ஆனா அவங்க பையன் நம்ம ஹீரோ தூங்காம வீட்டுக்கு நடுவுல உட்காந்துட்டு இருக்க. அதை பாக்குற ரத்தனமாலாவும் ஏன்டா இங்க உட்காந்துட்டு இருக்க, தூங்குறியான்னு கேட்க, தூக்கம் வரலமா, நீ போய் தூங்குன்ற ஒரு கனத்த குரல்ல சொல்றான். அவங்க ஏதோ ஒண்ணு தப்பா ஃபீல் பண்ணிட்டு அவங்களும் சந்தேகத்தோட தூங்க போக, இப்போ அடுத்த நாள் காலையில அந்த கிராமத்துக்கு வெளியில ஒரு காட்டுல ஒரு ஆடுடைய எலும்பு கிடைக்குதுங்க. அந்த எலும்பே ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த ஆட்டை ஏதோ ஒரு மிகப்பெரிய விலங்கு வந்து வேட்டையாடினா கூட இப்படி கொடூரம் இருக்காது அப்படின்ற மாதிரியும் கிராமத்துக்காரங்களாம் பேசிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வராரு. அது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல. ஆனா இப்போ அவரே வந்து ஹீரோயின் கிட்ட நம்ம ஊரு டேமுக்கு பக்கத்துல மதியம் வரியா அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுறாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்ல, இப்போ அவங்களும் அங்க மதியம் போறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ திடீர்னு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயினுக்கும் முத்தம் கொடுக்க வராரு. அடச்சி, இதுக்குதான் கூப்பிட்டியா, என்ன காதலிக்க கூட இல்ல, ஆனா இது மட்டும் கேக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா, இப்ப அந்த ஊருக்குள்ள இன்னொரு லேடிக்கு பேய் பிடிச்சிருக்க போல. ஊருக்காரங்க இப்போ இந்த ரத்னமாலா கிட்ட கூட்டிட்டு வர, அவங்களுக்கும் ரத்னமாலா பேய் ஓடிட்டு இருக்கும் போதோ அப்ப நம்ம ஹீரோ அவரோட வீடு திரும்புறாரு. அந்த பேய் பிடிச்ச லேடியும் அங்க நம்ம ஹீரோவை பார்க்க, நான்லாம் சாதாரணமானவன் தான், ஆனா என்னை விட இங்க ஒரு கொடூரமானவன் இருக்கான் அப்படின்ற மாதிரியும் சிரிக்கிறாங்க. பேய பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இந்த உடம்ப விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம ரத்னமாலா சொல்ல, ஆனா அவங்க நாக்க கடிச்சுக்கிட்டு அவங்களையும் துன்பப்படுத்திக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு விபூதியெல்லாம் எடுத்து அடிச்சு அவங்களுக்கும் பேயோட்ட ராத்திரி ஆகுதுங்க. நம்ம ரத்னமாலாவும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க மண்டைக்கு மேல, அதாவது பரணையில ஏதோ ஒரு சிரிப்பு சவுண்ட் கேக்குது. கண்ணை திறந்து பார்த்தா அந்த பேய் ஓட்டினாங்கல்ல அந்த லேடி உட்காந்து இருக்கிற மாதிரியே இருக்கு. பயந்து போறாங்க, எழுந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு அது எல்லாமே ஒரு ஆபத்தை உணர்த்துதுங்க. ஒருவேளை நம்ம பையனுக்கு எதுனா நடக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்த நினைச்சு பயந்து இப்ப அந்த வீட்டுல இருந்தும் வெளியே போறாங்க. அப்படி தன்னோட பையனுடைய ரூமுக்கும் அவங்க போக, ஆனா அந்த ரூம் பூட்டி இருக்குங்க. சரி வெளியே எதனா இருக்கான்ற மாதிரி டார்ச் அடிச்சு பார்த்துட்டு தன்னோட ரூமுக்கு திரும்பும் போதோ தன்னோட பையனோட ரூம் திறந்து இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அப்ப பூட்டி இருந்தது, இப்ப திறந்திருக்கேன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ள எட்டி பார்த்தா அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு கால் தடத்தை அவங்க பாக்குறாங்க. அவ்வளவுதாங்க, நடுங்கி போறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து, நேத்து டேமுக்கு கூப்பிட்டேன், அங்க இருந்து ஓடிட்டேன், இப்ப நான் உன் பக்கத்துல வரணும்னா என்ன பண்ணும், உன்னை காதலிக்கணும் தானே, நான் உன்னை உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன், திருமணம் பண்ணிக்கலாம், என்ன ஓகேவான்னு கேட்க, இவனாக்கு இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சந்தேகத்தோட பாக்குறாங்க. இதையுமே அங்க நம்ம ஹீரோவுடைய அம்மா கவனிச்சுக்கிட்டு இருக்க, தான் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கிறத இப்ப நம்ம ரத்னமாலாவும் கன்ஃபார்ம் பண்றாங்க. பையன் வீட்டுக்கு வரதுக்குள்ள பேய் ஓட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணி வைக்க, இப்ப ராத்திரி நம்ம ஹீரோவும் வீடு திரும்புறாரு. அத அப்படியே ரத்னமாலாவும் பார்க்க, ஹீரோவுடைய ரூமுக்குள்ள, அதாவது ஒரு பெட்டுக்கு அடியில ஒரு எலுமிச்சை பழத்தையும் அவங்க வச்சிருப்பாங்க. இப்ப அந்த எலுமிச்சை பழம் வெளியே பறந்து வருது. இப்ப அந்த ரூமுக்குள்ளயும் நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு வேற ஒரு வாய்ஸ்ல பேசுற மாதிரியும் அதை வெளியே இருந்து இந்த அம்மா ரத்னமாலாவும் பாக்குறாங்க. யாரு நீனு, உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க, என்ன தெரியலையா அம்மா, என்ன தெரியலையா அம்மா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பேச, இப்ப அந்த வீட்டுல இருக்கிற பாத்திரம் சேரு எல்லாமே அப்படியே தூக்குதுங்க. இப்ப ரத்னமாலாவும் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி பேய ஓட்டலான்னு நினைக்க, ஆனா அது ரொம்ப சக்தி வாய்ந்த பேயா இருக்கு. இப்ப அந்த ரூம் கதவும் அங்க மூடிக்குது. ரத்னமாலா பயந்து போறாங்க. ரத்னமாலா, அப்படியே போயிடு, உன் மேல எனக்கு கோவம் இல்ல, என்கிட்ட வரணும்னு நினைச்ச பல விளைவுகளை சந்திப்ப அப்படின்ற மாதிரி அந்த பேய் மிரட்டுது. அப்பதான் நம்ம ரத்னமாலாவும் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க, அவங்க கணவர் உசுரோட இருக்கிற காலத்துல ஒரு திடீர்னு போயிட்டு இந்த மாய மந்திரங்கள் எல்லாம் கத்துட்டு வந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் அவரோட வாழ்றதே ரொம்ப போராட்டமா போயிடுது போல. அப்படி நம்ம ரத்னமாலாவுடைய கணவர் நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போதோ ஹீரோவையும் அப்பப்போ வெளியே கூட்டிட்டு போறதுண்டு. எப்பெல்லாம் தான் பையனை அவங்க கணவர் வெளியே கூட்டிட்டு போறாரோ அப்பெல்லாம் நம்ம ரத்னமாலா பையன் சேஃபா இருப்பானான்ற மாதிரியே பயந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலயுமே வழக்கம் போல நம்ம ஹீரோ மட்டன் செஞ்சு சமைச்சுக்கிட்டு இருக்க, அதை பாக்குற ரத்னமாலாவும் அப்போ ஊருக்குள்ள ஆடுகள்லாம் இவன் மூலயமா தான் காணாம போதான்ற மாதிரியும் அங்க யோசிக்கிறாங்க. ரத்னமாலாவும் மறுபடியும் தான் பையனை நோக்கி, நீ யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, நான் யாரா இருந்தா உனக்கு என்ன, உனக்கு காசு கிடைக்குது, அதுல சரக்கு கிடைக்குது, நல்ல மட்டன் கிடைக்குது, சாப்பிட்டியா, வீட்டுல மத்தவங்களுக்கு பேயோட்டியா இரு, என்கிட்ட கேள்வி கேட்காதன்ற மாதிரியும் சொல்ல, இதுல இன்னும் இவங்க பயந்து போறாங்க. மறுபடியும் சரக்க போடுறதுக்காக அங்க இருக்கிற சரக்கு கடைக்கும் நம்ம ரத்னமாலா வர, அப்பதான் அங்க இருக்கிற சில இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது வரைக்கும் அவங்க கிராமத்துல ஆடுகள் காணாம போயிருக்கிறதாகவும், அந்த ஆடுகளுடைய எலும்புகள் மட்டும் தான் கிடைக்குது, பாக்குறதுக்கே ஏதோ சாத்தான் வந்து சாப்பிட்டு போன மாதிரி இருக்கு, ராத்திரியில நம்ம ஆடுகளை யாரு களவாடுறா அப்படின்றத பாக்கிறதுக்கு நெருப்பெல்லாம் கொளுத்திக்கிட்டு போவோம், அது யாரா இருந்தாலும் அவங்க கதையை முடிச்சிடலான்ற மாதிரி அந்த இளைஞர்கள் பேச, இதுல இன்னும் ரத்னமாலாவோட பயம் அதிகரிக்குது. இப்ப மறுபடியும் அந்த டேமுக்கு வர வச்சு நம்ம ஹீரோயினோட ஹீரோ பேசுறாரு.
அப்படி ஹீரோயின் கிட்டயும் காதலை வெளிப்படுத்திட்டு இவங்க 2 பேரும் அங்க காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ஆத்தங்கரையோரம் உட்காந்து இவங்க 2 பேரும் மேல மேல சாஞ்சிக்கிட்டு இருக்க அதையுமே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவுடைய கசின் பிரதர் பாக்குறாருங்க. என் பிசினஸையே அழிச்சிட்டு நீ காதலிச்சுக்கிட்டு வேற இருக்கியான்னு சொல்லி அங்கேயே நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்காக பக்கத்துல ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு போக அப்பதான் அந்த தண்ணியில இந்த உருவம் தெரியும் பாத்தீங்களா. அப்படி ஹீரோயினுடைய உருவம் மட்டும் அவருக்கு தெரியுது. ஆனா பக்கத்துல சாஞ்சிட்டு இருக்கிற ஹீரோவுடைய உருவம் அந்த கசின் பிரதருக்கு தெரியல. என்னடா இது, இவன் உருவம் தெரியல, இந்த பொண்ணு உருவம் தெரியுது, பேயா இவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போறாரு. இப்ப அந்த இடத்துல இருந்து அவரு ஓடவும் செய்யறாரு. இப்ப ராத்திரி ஆகுதுங்க. அந்த ஆட்டை களவாடுறவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஊருக்காரங்க அந்த இளைஞர்களும் நெருப்பெல்லாம் கொளுத்திக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள அவனை தேடி போயிட்டு இருக்க அப்பதான் ஏதோ ஒரு மர்மமான சத்தத்தை அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க. அதுல ஒரு இளைஞர் மட்டும் நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி உள்ள அவன் வேகமா ஓட, ஆனா அவன் வரும்போதோ பிணமா தாங்க வரான். ஆமாங்க, அந்த ஊருக்கார இளைஞர் ஒருத்தரை அந்த சாத்தான் போட்டு தெளிடுது, அதுவும் ரொம்ப கொடூரமா. இப்ப அடுத்த நாள் காலையிலயுமே அந்த இடத்துக்கு ஊருக்காரங்க போலீஸ்காரங்கன்னு சொல்லி எல்லாரும் குவிஞ்சிருக்காங்க. அந்த பிணத்தை பார்த்துட்டும் எல்லாரும் பீதி ஆகுறாங்க. முக்கியமா போலீஸ்காரரும் ஊருக்காரங்களா இதுக்கு மேல யாருமே ராத்திரி ஆச்சுன்னா வெளியே போக கூடாது, வரைக்கும் ஆடுக்கு தான் இது மாதிரி ஆகிட்டு இருந்தது, இப்ப மனுஷங்களுக்கும் ஆகுது, எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்ற மாதிரி அங்க அவரு சொல்ல ஊருக்காரங்க நடுங்கி போறாங்க. ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஜுரம் வருதுங்க. அவருமே மருத்துவம் பாக்குறதுக்காக அங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுடைய ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க வராரு. அப்படி வரப்போவோ அங்க நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட நான் உங்க பொண்ணை காதலிக்கிறேன், எனக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுங்கன்ற மாதிரியும் கேக்குறாரு. இது என் பொண்ணை நீ காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி அங்கேயே நம்ம ஹீரோவை அடிச்சு அவங்க அப்பா வெளியே தருத. இதுல ஹீரோக்கும் பயங்கர கோவம் வருது. இன்னொரு வேலையில இங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரதுக்குள்ள இந்த ரத்னமாலா இன்னொரு மந்திரத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ வெளியே காய வச்சிருக்கிற துணியை எடுத்துட்டு இருக்க அப்ப இந்த ரத்னமாலா தான் பையன்கிட்டயும் வராங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, நீ யாரு, என் பையனோட உடம்புல என்ன பண்ற, ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல மகனுடைய மூஞ்சிலையும் இந்த சாம்பல் எல்லாம் அவங்க தூக்கி எறிறாங்க. இதுல அவன் உடம்புல இருக்கிற பேயுமே காண்டாகி அங்கேயே இந்த ரத்னமாலாவை அந்த இடத்துல தொங்க விட்டு இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், இன்னொரு வாட்டி இந்த பேய ஓட்டணும் என்ன டிஸ்டர்ப் பண்ணணும் என் பக்கத்துல வந்த உன்னை போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரியும் மிரட்ட அங்க நம்ம ரத்னமாலாக்கும் என்ன பண்றதுனே புரியல, கலங்கி போறாங்க, கதறி அழுகுறாங்க. அப்பதாங்க இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போதோ ஹீரோவுடைய அப்பா மந்திர தந்திரங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை அந்த சாத்தானுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு சில சக்திகள் கிடைக்கும்னு சொல்லி அங்க நம்ம அவரோட மகனோட கதையையே முடிக்கிறதுக்கு போயிடுறாரு. இதையெல்லாம் அவங்களோட ஒய்ஃப் ரத்னமாலா பாப்பாங்க. அவங்களுக்கோ பயங்கர கோவம் வரும். உடனே அதை தடுத்து நிப்பாட்டி ஒரு துணி கந்தையை எடுத்து தான் கணவருடைய கழுத்துல சுத்தி அவங்க தான் தான் கணவரையே போட்டு தள்ளுவாங்க. அப்படி போட்டு தள்ளிட்டு தான் பையனையும் அவங்க காப்பாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு நடுவுல ஒரு மரத்திலையும் அவங்க கணவருடைய பிணத்தை அவங்க கைத்துல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இது மூலயமா அவர் வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கிட்டாருன்ற மாதிரியும் கதை கட்டி விட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் நிகழ்காலத்துல ரத்னமாலா யோசிச்சு பாத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ரத்னமாலாவும் நம்ம பையனோட உடம்புல இருக்கிற அந்த சக்தியை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளால தான் முடியும்னு சொல்லிட்டோம். அந்த ஊர்ல இருந்து ராத்திரியோர ராத்திரியா பக்கத்து ஊருக்கு கிளம்ப அப்படி ரொம்ப தொலைவு வந்து ஒரு வயசான தாத்தாவையும் இந்த ரத்னமாலா பாக்குறாங்க. அந்த தாத்தா ஒரு சாமியாருங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு உட்டன் ஹவுஸ்ல தான் அவர் இருப்பாரு. அவர்கிட்டயே வந்து தான் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, என்னாலேயே ஒன்னும் பண்ண முடியல, நீங்க தான் வந்து காப்பாத்தணும், எனக்கு உதவி பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய நண்பன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே நம்ம ஹீரோவை பாக்கிறதுக்கு ராத்திரி வீட்டுக்கு வராங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா அங்க நம்ம ஹீரோ இல்ல. பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, என்னன்னு சொல்லி அங்க போய் பார்த்தா தன்னுடைய நண்பனான ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு ஆட்டை போட்டு தள்ளிட்டு அந்த ஆட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும் போதோ அவர் நண்பனுக்குமே ஒரு மாதிரி நடுங்கி போயிடுது. அப்ப இவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானான்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோவுமே ஏதோ சவுண்ட் வருதுன்னு சொல்லி அங்க யாருன்னு பார்க்க வர இப்ப அவர் நண்பனும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அவர் கையில இருக்கிற ஒரு இரும்பு சாவியையும் அவன் நண்பன் அந்த பக்கம் தூக்கி போட இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த திசையை நோக்கி ஓடுறாருங்க. அது மூலயமா இப்ப ஹீரோவுடைய நண்பனும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கவும் செய்யறான். இன்னொரு பக்கம் இங்க அந்த சாமியார் கிட்டையும் சொல்லி சில பூஜைகள் எல்லாம் அங்க பண்ண வைக்கிறாங்க. அப்படி அந்த பூஜை பண்றது மூலயமா அங்க ஒரு லேடிஸ் பேய் வருதுங்க. அந்த லேடிஸ் பேயும் மெல்ல அந்த சாமியாரோட கழுத்துலலாம் வந்து கை வச்சு ஒரு அமுக்க சாமியாரு அசராம பூஜைய சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கிறாரு. இப்படி ஒரு வேலையில தான் அந்த லேடிஸ் பேய் ஒரு பிளாஷ்பேக்க சொல்லுது. அதாவது அமரி அப்படின்ற ஒருத்தருடைய பிளாஷ்பேக் தாங்க. ஒரு 4 கிராமம் தள்ளி ஒரு சின்ன கிராமம் இருக்குங்க. அந்த ஊர்ல வாழ்ந்தவர் தான் அமரி அப்படின்ற ஒருத்தருங்க. சின்ன வயசுலயே தன்னோட அப்பா அம்மாவை இழந்த அமரி இந்த ஊருக்குள்ள திருடி தான் பொழைச்சிருக்கான். ஒரு வயசு வந்ததும் அந்த அமரி அந்த ஊர்ல இருக்கிற ஆடுகளெல்லாம் திருடி வெளியூருக்கு வித்து
வித்து அது மூலியமா தான் வாழ்க்கையே ஓட்டியிருக்கான். இதனாலேயே அமரிய பார்த்தா அந்த ஊருக்காரங்க கல்லால அடிச்சு துரத்துவாங்க. அப்படிப்பட்ட அமரி அதே ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுமே ஆடு மேய்க்கிற பொண்ணு தான். ஆனா அந்த பொண்ணுக்காக எதை செய்யறதுக்கு வேணாலும் அமரி ரெடியா இருப்பான். அந்த பொண்ணுக்குமே இந்த அமரிய ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. அந்த பொண்ணுடைய அப்பா வேற அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவரா இருப்பாரு. ஒரு நாள் அவங்க அப்பா பஞ்சாயத்துல இருக்கும் போதோ இந்த அமரி அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிருப்பான். யாருமே இல்லாத சமயத்துல அந்த பொண்ணோட அந்த அமரி நெருங்கி இருக்கவும் செய்வான். ரெண்டு பேரும் காதலிக்கிறதுனால சந்தோஷமாவும் இருப்பாங்க. இதையெல்லாம் கேள்விப்படுற இந்த பொண்ணுடைய அப்பா அந்த பஞ்சாயத்து தலைவரும் ஊருக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு ஓடி வர அங்கதான் ஒரு அசம்பாவிதத்தை பாக்குறாங்க. அங்க தான் பொண்ணோட ஒன்னா இருந்துட்டு தான் பொண்ணோட கதையையும் அந்த அமரி முடிச்சிருக்கான் போல. இவன் திருட மட்டும் இல்ல, சைக்கோ, என் பொண்ணோட வாழ்க்கையே அவன் முடிச்சிட்டான், என் பொண்ணு இங்க போய் சேர்ந்துட்டான், இந்த அமரி தான் காரணம்னு சொல்லி அங்க அமரிய அந்த ஊருக்காரங்க பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லி எல்லாருமே அடிச்சிருக்காங்க. அப்படி ஊருக்கு நடுவுல இருக்க ஒரு மரத்துல அடிச்சு கட்டி வச்சு ஒரு கடத்துல ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து பாக்குறதுக்கு இந்த ஆணி மாதிரி இருக்கோங்க. அதை எடுத்து இந்த அமரியோடைய நெத்திலேயே அடிச்சு அவனை ஒரு மரத்துல கட்டி வச்சு கதையை முடிப்பாங்க. இப்ப அந்த ஆணிய அதே மரத்துல அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த சாவியை தேடிட்டு இருப்பார்ல. அப்ப அந்த மரத்துல இருக்கிற அந்த கூர்மையான ஆயுதத்தை அவரு எடுத்திருப்பாரு. சோ அப்படிதான் அந்த அமரியோட ஆத்மா நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள பூந்திருக்கும். இப்ப அது வேலையை காட்டுற மாதிரியும் அங்க தெரிய வருதுங்க. கட் பண்ணா நிகழ்காலத்துக்கு கதை வர நம்ம ஹீரோ மறுபடியும் நம்ம ஹீரோயினான ரிங்கிய தேடி வராரு. ஆக்சுவலி அவர் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அமரி தாங்க அந்த ரிங்கியை தேடி வந்திருக்கான். ரிங்கியை நம்ம ஹீரோ எப்பெல்லாம் பாக்குறாரோ அப்பெல்லாம் அந்த அமரிக்கு அவரு உசுரோட இருந்த சமயத்துல காதலிச்ச பொண்ணோட ஞாபகம் வருது போல. அப்படி நம்ம ரிங்கியோடையும் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஒன்னா இருக்கிற மாதிரி காட்ட ரிங்கியும் நம்ம ஹீரோவை காதலிக்கிறதுனால அவங்க வீட்டுல ஒன்னா இருக்காங்க. ஆனா கண்ணாடியில பார்க்கும் போதோ அங்க எந்த ஒரு உருவமும் தெரியலங்க. ஆனா அதை நம்ம ரிங்கி கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வீட்டுல திடீர்னு கரண்ட் போதுங்க. இவங்களும் வெளியே போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வர ஆனா பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோ அங்க காணாம போயிருக்காரு. அதுவுமே நம்ம ரிங்கி பார்த்து பயப்பட இன்னொரு வேலையில அந்த ஊருக்குள்ள இருக்கிற போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அவரோட வீடு திரும்புறாரு. அப்பதான் அவருக்கு ஆடு மேய்க்கிற ஒரு அப்பா இருப்பார்ல, அவரோட அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி தெரிய வர தான் அப்பா எங்க போனாருன்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளேயும் தேடி போறாரு. அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்துல அந்த போலீஸ்காரருடைய அப்பா அடிபட்டு கிடக்க என்னாச்சுன்னு கேட்கும் போதோ வழக்கம் போல அந்த ஆடு திருட வந்தான். ஆட்டை தூக்கிட்டு போலான்னு பார்த்தான். அவன் கூட போராடின என்னை இப்படி தாக்கிட்டு போயிட்டான்பான்ற மாதிரியும் அழுகிறாரு. ஊருக்குள்ள திருட்டு நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் உன்னை போலீஸ் ஆக்கின, ஆனா சொந்த வீட்டுல தான் அப்பாவையே உன்னால காப்பாத்த முடியலையேன்ற மாதிரி சொல்ல அந்த போலீஸ்காரரும் கலங்கி போறாரு. அந்த போலீஸ்காரருக்கு பயங்கர கோவம் வருது. ஊருக்கு நடுவுல வந்தோம், தீப்பந்தத்தை கொளுத்திட்டு இந்த ஊருக்குள்ள இந்த ஆடுகளெல்லாம் திருடுறது அந்த சாத்தானோ இல்ல திருடனோ யாரா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி நம்ம பிடிச்சாகணும், அது யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும், எல்லாரும் என் கூட ஒண்ணு சேருங்க, இன்னைக்கு அதோட கதையை நம்ம முடிப்போம்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணு சேர அங்க இந்த ஹீரோவுடைய கசின் பிரதர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து நானும் அந்த வேட்டைக்கு வரேன்ற மாதிரியும் ஒன்னு சேர்றாரு. இங்க நம்ம ரத்னமாலா இருக்காங்கல்ல, அவங்க அந்த சாமியாரை கூப்பிட்டுக்கிட்டோம் அவங்களோட ஊருக்குள்ள வராங்க. அப்படி அங்க நம்ம ஹீரோ ரூமுக்குள்ளேயே அவங்க நுழைய ஹீரோ அவரோட ரூம்ல இல்லைங்க. ஆனா அந்த ரூமுக்குள்ள நிறைய ஆட்டுடைய எலும்புகள்லாம் இருக்கு. சரி நம்ம பூஜையை ஆரம்பிப்போம், அவன் வீட்டுக்கு வரத்துக்குள்ள நம்ம இந்த பூஜையை பண்ணாதான் அந்த சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற மாதிரி அவங்க பேசிக்க இன்னொரு பக்கம் அந்த ஊருக்காரங்களும் அந்த மர்ம மனுஷனை பிடிக்கிறதுக்காக ஊருக்குள்ள அந்த காடு இருக்கும்ல அந்த காட்டுக்குள்ள நிறைய பொறிகள் எல்லாம் அமைக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயினை காதலிக்கிறதுனால உங்க அப்பா நம்ம ரெண்டு பேரையும் சேர விட மாட்டாரு, நம்ம ஊரை விட்டு ஓடிடுவோம்னு சொல்லியும் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ராத்திரி அந்த காட்டை தாண்டி போயிட்டு இருக்காரு. ஆனா போற வழியில திடீர்னு அவரு அசையாம நிக்கிறாரு. அப்பதான் அவர் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் வெளியே வர அதை நம்ம ஹீரோயின் பாத்துடுறாங்க. அத்தாடி நம்ம ஒரு பேயவா காதலிச்சோன்ற மாதிரி அவங்களுக்கு பயம் வர கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அங்க இருந்து வேகமா தன்னோட வீட்டுக்கும் ஓடுறாரு. அந்த வீட்டுல அந்த பூஜை நடந்துட்டு இருக்குல்ல, அதனால தாங்க அதை எப்படின்னா தடுத்து நிப்பாட்டணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப அந்த சாமியாரும் அங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உட்கார வைக்க ஆனா ஹீரோ அந்த பவருக்கு கூட கட்டுப்படாம அந்த சாமியாரைய தூக்கி போட்டு மிதிச்சிட்டு அந்த ரத்தனமாலாவையும் அடிச்சிட்டு அங்க இருந்து மறுபடியும் ஒரு ஆட்டை வேட்டையாடுறதுக்காக கிளம்புறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டோம் அந்த சாமியாரும் நம்ம ஹீரோடைய அம்மாவும் பின்னாடியே போறாங்க. ஆனாலும் இங்கிட்டு அங்கிட்டு ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிக்க இப்ப ஹீரோடைய நண்பன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே ஹீரோடைய அம்மா கூடயும் அந்த சாமியார் கூடயும் வந்து சேர்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் நல்ல வேலை அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சோன்னு சொல்லி பயந்துகிட்டே தான் வீட்டுக்குள்ள நுழைய ஹீரோயினோட அப்பா எழுந்துக்கிறாருங்க. என்னமா ஆச்சு, எங்க போயிட்டு வரேன்னு கேட்க எதுவும் கேட்காதீங்க, காலையில பேசிக்கலாம்னு சொல்லி அவங்க ரூம் கதவையும் பூட்டுறாங்க. அப்பதான் ஹீரோயினுடைய வீட்டு வாசல்ல இருந்து நம்ம
நம்ம ஹீரோவுடைய குரல் கேக்குது. என்னோட அப்பாவும் கதவு திறந்து, இந்நேரத்துக்கு நீ எதுக்கு இங்க வந்திருக்க, வெளியே போடா, என் பொண்ணெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, இப்ப அந்த வீட்டு கதவியே உடைச்சுக்கிட்டு அங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவை போட்டு நம்ம ஹீரோ மிதிக்கிறாரு. அதையுமே ஹீரோயின் பார்க்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுடு, எங்களை ஒன்னும் பண்ணிடாதன்ற மாதிரியும் கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட கதையை முடிக்கிறதுக்கும் நம்ம ஹீரோ பக்கத்துல நெருங்க, ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துல வந்து ஹீரோவோட மூஞ்சில யாரோ சாம்பலை போடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, ரத்னமாலா தாங்க. அப்படி அந்த வீட்லயே ஒரு சேர்ல ஹீரோவையும் கட்டி வைக்க, இப்ப அந்த வீட்டுக்குள்ள அந்த சாமியார், நம்ம ரத்னமாலா, ஹீரோயின், அவங்க அப்பா, ஹீரோவுடைய நண்பன், இவங்க எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. அந்த சாமியாரும் உடம்புல இருந்து இந்த ஆத்மாவை ஓட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பூஜையை நடத்த, பாக்குறதுக்கே பயங்கரமான பூஜையா இருக்குங்க. டேய் அமரி, நீ தான் இந்த உடம்புல இருக்குன்னு தெரியும், ஒழுங்கா இந்த உடம்பை விட்டு போயிடுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அந்த ஆத்மா போற மாதிரி தெரியல, எனக்கு ரிங்கி வேணும்ன்ற மாதிரி சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு பாத்திரத்துல ஹோலி வாட்டரை ஊத்தி அங்க நம்ம ஹீரோவையும் பார்க்க வைக்கிறாங்க. அந்த பாத்திரத்துல பார்க்கும் போதோ அங்க அந்த அமரியோடைய முகம் ஹீரோக்கு தெரியுதுங்க. அதுல ஹீரோ அப்படியே அந்த இடத்துல பறக்க, இதை எல்லாரும் பார்த்து ரொம்ப பயப்பட, கொஞ்ச நேரத்திலேயே அந்த சேரையும் உடைச்சுக்கிட்டு கயிறையும் அவுத்துக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே பயம்புறுத்தி அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த காட்டு வழியா ஹீரோ தப்பிக்கலான்னு பாக்குறாரு. ஹீரோயினும் தயவு செஞ்சு என்னை விட்டுரு, அவனை காதலிக்கவே இல்ல, என்ன தனியா இருக்க விடு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. பாக்குற ஹீரோவோட உடம்புல இருக்கிற அந்த அமரியும் உடஞ்சு போறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயினா அவர் காதலிச்ச பொண்ணு மாதிரி தானே பாத்துருப்பாரு. இவன் ஏன் இப்படி கெஞ்சுறான்ற மாதிரி அவருக்கு ஒரு யோசனை. அப்ப நீ என்ன காதலிக்கலையான்ற மாதிரி ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகி அப்படி பின்னாடியே நடக்க, முன்ன சொன்னல ஊருக்காரங்க காட்டுக்குள்ள நிறைய பொறிகள் எல்லாம் அமைச்சிருப்பாங்கன்ட்டு, அப்படி அங்க ஒரு வலையிலையும் அவர் மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துலயும் தொங்குறாரு. அதையுமே ஹீரோயின் பார்க்க, கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பொறியில யாரோ மாட்டிக்கிட்டான்னு சொல்லி ஊருக்காரங்களாம் தீப்பந்தத்தோட அங்க ஓடி வராங்க. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம வலையில இருந்து தப்பிக்க முடியாம தவிக்க, இதை பாக்குற ஹீரோயினும் ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகி அந்த வலையில இருந்தும் நம்ம ஹீரோவை விடுவிக்கிறாங்க. நீ பேய் தானே எனக்கு தெரியும், ஆனாலும் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லியும் அங்க இருந்து போக சொல்ல, இப்ப ஹீரோயின் இந்த பக்கம் ஓடி வந்துடுறாங்க. ஹீரோவும் அந்த கும்பலை பார்த்து அங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஓடுறாரு. ஆனாலும் தீப்பந்தத்தோட அந்த ஊருக்காரங்க ஹீரோவை துரத்திக்கிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கசின் பிரதர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட துப்பாக்கியை வச்சு அங்க சுட, அங்க இன்னொரு பொறி இருக்கோங்க. அந்த பொறியிலையும் இப்ப நம்ம ஹீரோ வந்து விளையாடுறாரு. ஆனா குப்பரக்கா விழுந்துடுறாருங்க. நம்ம தேடிட்டு இருந்தா அந்த ஆடு திருடன், அந்த கொடூரன் இவன் தான், யாருன்னு மூஞ்ச பார்க்கணும், அவன் மூஞ்ச திருப்புங்கடா அப்படின்ற மாதிரி ஒருத்தனையும் அந்த குழிக்குள்ள அனுப்ப, அப்படி மூஞ்ச திருப்பி பார்த்தா அது நம்ம ஹீரோன்னு தெரியுது. அட நம்ம புட்டு, இவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானான்ற மாதிரி ஊருக்காரங்களும் ஷாக்காவ, அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ உடம்புல இருக்கிற அந்த பேயுமே கண்முழிக்குது. தன்னை போட்டு தள்ள வந்த அந்த ஊருக்காரங்க கூடயும் சண்டை போட, ஆனா ஊருக்காரங்க திடீர்னு கட்டையெல்லாம் வெடிச்சு நம்ம புட்டுவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி புட்டு உடம்புல இருக்கிற அமரி இதே மாதிரி ஊருக்காரங்க கிட்ட அடி வாங்கி தானே போய் சேர்ந்தது. இப்போ மறுபடியும் நம்மள அடிக்கிறாங்களேன்னு சொல்லி அங்க தவிக்க, எப்படியோ நம்ம ஹீரோடைய அம்மா குறுக்கால பூந்து, தயவு செஞ்சு அடிக்காதீங்க, என் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவன் சுயநினைவா இதெல்லாம் பண்ணல, உடம்புல இருக்கிற அமரின்ற பேய் தான் இதெல்லாம் பண்ணுதுன்ற மாதிரியும் அங்க ஊருக்காரங்களை நிப்பாட்டுறாங்க. இப்போ அந்த அமரி பேய் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கிட்டையும் நம்ம ஹீரோடைய அம்மா அந்த ரத்னமாலா வந்து, ஒண்ணு இல்ல, உனக்கு நான் இருக்கேன், நீ ரொம்ப நல்ல ஆத்மான்னு எனக்கு தெரியும், உனக்கு ஏதோ ஒரு துரதிருஷ்டமான அசம்பாவிதம் நடந்திருக்கு, அது என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன்ற மாதிரி சமாதானப்படுத்த, அப்பதான் அந்த ஆத்மா அழுதுகிட்டே, நான் ஒரு பொண்ணை சின்சையரா காதலிச்சேன், அந்த பொண்ணோட அவ வீட்லயும் ஒன்னா இருக்கலான்னு போனேன், ஆனா அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்தது, அதாவது அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு நாங்க காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவர் அந்த வீட்டுக்கு வந்து என் கூட ஒன்னா இருக்கிற அவரோட சொந்த பொண்ணையே இவனை போய் காதலிக்கிறியான்னு சொல்லி கட்டையை எடுத்து அடிச்சு போட்டு தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பழிய தூக்கி என் மேல போட்டு ஊருக்காரங்க கிட்டையும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஊருக்காரங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காமையே என்னை அடிச்சு ஒரு மரத்துல கட்டி வச்சு போட்டு தள்ளிட்டாங்க. எனக்கு என் காதலி வேணும் அப்படின்ற மாதிரியும் அழுக, உன் காதலியும் போய் சேர்ந்துட்டா, உனக்கு நடந்தது துரதிருஷ்டமான விஷயம்தான், அதுக்காக இன்னொருத்தனுடைய உடம்புக்கு வந்து அவனை இப்படி கஷ்டப்படுத்தலாமா, என் பையன் பாவம் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பேய்கிட்டையும் பேசி புரிய வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த பேய் புரியாம அங்கிருந்து அப்படியே அந்த இடத்துல தொங்க ஆரம்பிக்க, இப்ப ஊருக்காரங்களும் அதெல்லாம் பார்த்து பயப்பட, இப்ப ஊருக்காரங்களும் இந்த அம்மா ரத்னமாலா நம்ம ஊர்ல எத்தனையோ பேரு பேய் பிடிச்சப்பெல்லாம் உதவி பண்ணிருக்காங்க, அவங்க பையனுக்கே இப்ப பேய் பிடிச்சிருக்கு, நம்ம தான் உதவணும்னு சொல்லி இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஹீரோவை போட்டும் இழுக்கிறாங்க. கடைசியா நம்ம ரத்னமாலாவும் அந்த சாமியாரோட சேர்ந்து மந்திரத்தை சொல்ல, அப்படி அங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அமரி பேய் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த உடம்பை விட்டு வெளியே வந்து அந்த பேயையும் இப்ப அந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு குட்டி டப்பாக்குள்ளேயும் அடைக்க
கிடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, இப்ப எல்லாமே சுமூகமா முடியுது. நம்ம ஹீரோவோ சுயநினைவுக்கு வராரு. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு துபாய்க்கு விசா கிடைக்குது. அவருமே இப்போ துபாய் கிளம்ப தன்னோட அம்மாவும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப போற வழியிலயும் நம்ம ஹீரோ தன்னோட காதலிய பாக்குறாரு. நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், நான் துபாய்க்கு போயிட்டு வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு கேட்க, பதிலுக்கு அவங்களுமே என்னால நீ பேய் பிடிச்சப்போ பண்ணதெல்லாம் மறக்க முடியுமான்னு தெரியல, எனக்கு இப்பயும் அதை நினைச்சா பயமா இருக்கு, பார்க்கலாம், ஃபியூச்சர் எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லியும் அவரை துபாய்க்கு அனுப்ப, கடைசியா போகும்போதோ நம்ம ஹீரோக்கு ஒரு மரத்தாண்ட போகும்போது தானே பேய் பிடிச்சது. அப்படி அந்த மரத்துக்கிட்ட நம்ம ஹீரோ மறுபடியும் நடந்து போற மாதிரி காட்டுறாங்க. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோவுடைய அம்மா ரத்னமாலா வீட்டுல தனியா தானே இருப்பாங்க. அவங்க சரக்கா போட்டுக்கிட்டு மட்டன் சாப்பிடுற மாதிரியும், அப்ப அந்த மட்டன் தானாவே தான் பக்கத்துல வர மாதிரியும் அங்க காமிக்க, அது மூலயமா என்னதான் ஹீரோவோட உடம்புல இருந்து அந்த அமரி பேய் போயிருந்தாலும் இப்ப அவங்க அம்மாவோட உடம்புல போயிருச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒடியா மொழியில இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.